السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال العشر والشفع والوتر صدق الله العظيم. எல்லா புகழுக்குரிய அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக துறையை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களது உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் ஷஹதாக்கள் சாலிஹீன்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றும் உண்டாவதாக. ஆமென். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்கள் இறை இல்லமான காபத்துல்லாவை நாடி ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக உலகம் முழுவதிலிருந்தும் ஹாஜிகள் தன்னுடைய ஹஜ்ஜுடைய பயணங்களை மேற்கொண்டு ஹரமுலே இறங்கி தங்களுடைய தவாஃபினை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஹஜ்ஜுடைய காலம். இந்த காலங்களை அல்லாஹ் தஆலா சில நாட்களை, சில மாதங்களை, சில நேரங்களை அல்லாஹ் தஆலா சிறப்பானதாக ஆக்கி வைத்துள்ளார். அந்த காலங்களிலே அந்த நேரங்களிலே செய்யப்படக்கூடிய இபாதத்துகள் அவைகளுக்கு அதிகப்படியான நன்மைகளையும் அல்லாஹ் வழங்குகின்றான். இப்ப அப்படியான சில நாட்கள், சில மாதங்கள் அல்லாஹ்விடத்தில் இருக்குது. அதுல குறிப்பிடும்படியா அல்லாஹ் திருமறையில சொல்லுவான், இன்ன இத்தத்தை ஷுஹூர் இந்தல்லாஹ் இத்னாஅஷர ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலக ஸமாவாத்தி வல் அர்த மின்ஹா அர்பஅத்துன் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். வானம் பூமியை படைக்கப்பட்ட நாட்களிலிருந்து அல்லாஹ்விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை 12, வருடத்திலே 12 மாதம் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு அதிலே 4 மாதங்கள் சங்கைக்குரிய மாதம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் தொடர்ந்து வரக்கூடிய இந்த 3 மாதங்களையும் அல்லாஹ் தஆலா இணைத்து இவைகள் அல்லாஹ்விடத்திலே சங்கைக்குரிய மாதம், கண்ணியமான மாதம் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அடுத்து இன்னொரு இடத்துல சொல்கின்ற போது வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபி வல் வத்ர் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய வல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக, அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் 10 இரவுகளின் மீது சத்தியமாக அல்லாஹ் என்பதாக குறிப்பிடுகிறார். அப்ப அந்த 10 இரவுகள் எது அப்படிங்கிற விஷயத்துல நமக்கு முஃபஸ்ஸிர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ரமலானுடைய இறுதி 10, இது அல்லாஹ்விடத்திலே ரொம்ப மிகவும் சங்கைக்குரிய இறுதி 10 நாட்கள். அதே போல அடுத்து சொல்கின்றார்கள் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10, பிற 1லிருந்து துல்ஹஜ் பிற 10 வரைக்கும் உண்டான முதல் 10 நாட்கள் என்பதாக. அடுத்து கூறுகின்றார்கள் முஹர்ரத்துடைய 10 நாட்கள், பிற 1லிருந்து 10ஆம் நாள் ஆஷூராவுடைய நாள். இந்த முதல் 10 நாட்கள் அல்லாஹ்விடத்திலே சிறப்புக்குரியது, கண்ணியத்துக்குரியது என்பதாக முஃபஸ்ஸிர்கள் நமக்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் இந்த மாதிரி சில நாட்களை, சில மாதங்களை, சில நேரங்களை சங்கைக்குரியது, அது அதிகப்படியான நன்மைக்குரியது என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறார் என்றால், அந்த நாட்களிலே செய்யப்படக்கூடிய துஆக்கள், அந்த நாட்களிலே செய்யப்படக்கூடிய வணக்கங்கள், இவைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமான நன்மைகளை பெற்று தரக்கூடியது என்பது அல்லாஹ் நமக்கு
வலியுறுத்தி ஆர்வம் ஊட்டுகின்றான். அந்த நாட்கள் நீங்க அப்படியான குறிப்பிட்ட அந்த நாட்களிலே நீங்கள் அதிகமாக இபாதத்தில் ஈடுபடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகின்ற போது தஹஜ்ஜுடைய தொழுகை உண்மையை கடமையாக இல்லாவிட்டாலும் நீங்கள் நஃபிலாக இரவில் எழுந்து சிறிது பாகம் சிறிது நேரத்தில் நீங்கள் தொழுவீராக. இதன் அருளால் அல்லாஹ் மக்காம மஹ்மூத் என்ற புகழ்பெற்ற இடத்திலே உங்களை அமர்த்துவான் என்பதான் அல்லாஹ் நபி அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். இதுவும் அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்துக்குண்டான இடம். காரணம் இந்த தஹஜ்ஜத் இது நம்முடைய முன்னோர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழமையாக தொழுது அதை நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்து இருக்கிறார்கள். காரணம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் இரவிலே எழுந்து நடுநிசியில அல்லது நடுநிசிக்கு பின்னால சுபஹுக்கு முன்னால் சற்று நேரம் அல்லாஹ்வை வணங்கி அவனிடத்துல அந்த அடியான் கையேந்து எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். காரணம் அந்த இரவில அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் வானத்தினுடைய முதல் வானத்துல இறங்கி என்கிட்ட யாராச்சும் உணவு தேடுறீங்களா, என்கிட்ட யாராகிலும் உங்களுடைய நோய்க்கு ஷிஃபாவை தேடுறீங்களா, உங்களை யாராச்சும் ரிசிக்கையில அபிவிருத்தியை தேடுறீங்களா, என்கிட்ட கேளுங்க உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இப்ப மக்கள் எல்லாம் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நடுநிசி வேலையில தஹஜ்ஜத் என்ற அந்த நஃபிலை நீங்கள் எழுந்து கொடுக்கின்ற போது அல்லாஹ் அந்த அமலை பிரியப்படுகிறான். அதனால அதை நீங்கள் கை கொள்ளுங்க, அதை விட்டுறாதீங்க என்பதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்படி சில இரவுகளை சில நாட்களில் சில இபாதத்துகளை அல்லாஹ் திருமறையில் குறிப்பிட்டு சொல்லி காட்டுகின்றான். இப்ப இவைகளுக்கெல்லாம் அதிகமான நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறான் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. நபி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இப்ப இப்படியாக சிறப்புக்குரிய நேரங்களை காலங்களை அமல் செய்வதற்கு உண்டான நன்மைகள் நிறைய கிடைக்கக்கூடிய இந்த சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ் வரிசைப்படுத்தி குர்ஆனில் சொல்லி காட்டி நமக்கு இந்த நாட்களிலே அதிகம் அதிகம் ஈமானத்துல ஈடுபட வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அடுத்து நாம் சொன்னது போல வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷ்ர் என்ற இந்த வசனத்திலே துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் இருக்குது. இது சிறப்புக்குரியது. இந்த நாட்களிலே செய்யக்கூடிய இபாதத்துகள் அதிகமான நன்மையை பெற்றுக் கொடுக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியிருந்தார்கள் நபி அவர்கள். காரணம் என்ன அப்படின்னா, இந்த நாட்களிலே நாம் அதிகமான தஸ்பீஹ்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தஹ்லீல் ஓதுவது, தக்பீர் முழங்குவது, இன்னும் சதகாக்கள் கொடுப்பது, இப்படியான எல்லா அமல்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த முதல் 10 நாட்கள், துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள். இதுல நோன்பும் வந்துடும், அரஃபாவுடைய நோன்பு வந்துடுது, ஹஜ்ஜும் வந்துடுது, அடுத்து தொழுகையும் வந்துடுது, தக்பீராத்துகள் சொல்லு கலிமாக்கள் மொழியப்படக்கூடியது இருக்கு, தொழுகைகள், இப்படி எல்லா அமல்களும் ஒருங்கே அமைய பெற்ற ஒரு நாள் பார்த்தோம்னா இந்த துல்ஹஜ்ஜுடைய நாள் தான். மற்ற நாட்களுக்கு இந்த சிறப்பு இல்லை. மற்ற நாட்கள்ல இவைகள் எல்லாம் ஒன்று இணைவது இல்லை. ஹஜ்ஜுங்கிறது ஹஜ்ஜுடைய காலத்தில் மட்டும்தான் நமக்கு செய்ய முடியுது. ஆனா இந்த எல்லா அமல்களும் ஒருங்கே ஒரு மாதத்துல செய்யப்படுது அப்படின்னா இந்த துல்ஹஜ் 10 தான். அதனால அல்லாஹ் இதை குறிப்பிட்டு சிறப்புக்குரியதாக அல்லாஹ் திருமறையை சொல்லி காட்டுகின்றான். மூத்த உலமாக்கள் இதனுடைய சிறப்பை சொல்லுகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளுடைய சிறப்புகளை பற்றி சொல்லுகின்ற போது அல்லாஹுக்கு விருப்பமான நற்செயல்கள் புரியக்கூடிய நாட்களில் இந்த துல்ஹஜ் முதல் 10 நாட்கள் இருக்குது. இது போல வேறு சிறப்பான நாள் இல்லை என்று நபி அவர்கள் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ்வுடைய பாதையில ஃபீ சபீலில்ல ஒருவர் தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிறார், தன்னுடைய பொருளை அர்ப்பணம் செய்கின்றார், இறை வழியிலே ஒருவர் போராடுகிறார், முஜாஹித் என்ற சிறப்புக்குரிய ஒரு அந்தஸ்தை பெற்ற ஒரு வீரர், ஒரு ஷஹீது, அவரை விடவும் இந்த நாள் சிறந்ததா அப்படின்னு நபிகிட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆமா. அதே நேரத்துல ஒருவர் ஃபீ சபீலில்ல புறப்பட்டார்,
அல்லாஹுடைய வழியில யுத்தத்துக்காக புறப்பட்டார், ஜிஹாது செஞ்சார், தன்னுடைய உயிரையும் நீத்தார், தன்னுடைய பொருளாதாரத்தையும் இழந்தார். என்ன குளிர்பல குதிரையோ அல்லது ஏதோ ஒன்று அல்லாஹுடைய வழியில அது கட்டப்பட்டு ஷஹீதாக்கப்படுது. இவரும் ஷஹீதாகிறார். இவரை தவிர வேறு எவரும் அந்த அமலை செய்ததாக அவ்வளவு பெரிய நன்மையை அடைந்தவராக ஆக முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றோம். அப்ப ஃபீஸலில் அதுக்கு இருக்கக்கூடிய நன்மை அல்லாஹுடைய வழியிலே ஷஹீதாகக்கூடிய அந்த ஷஹீதுடைய நன்மையை விடவும் இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் பத்திலே செய்யக்கூடிய நன்மை இருக்கிற அது ரொம்ப உயர்ந்தது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்படின்னா அது எத்தனை பெரிய மகத்துவம் உள்ளது என்பது நாம விளங்கணும். சொல்லலாம், மரப்போர் என்பது அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் செய்யக்கூடிய ஒரு பொருள், ஒரு போர். யுத்தத்துக்கு போனா இறந்து போவோம், எல்லாருக்கும் தெரியும். எதிரியால வெட்டி வீழ்த்தப்பட்டு ஷஹீதாகும். ஆனா அந்த ஷஹீதுடைய அந்தஸ்து, அந்த நன்மை இந்த முதல் 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு கிடைக்குதுங்கிறாங்க அல்லாஹ் சொல்லுவாங்க. அப்ப நாம அதை இழந்துடக்கூடாது. அத்தனை பெரிய நன்மைக்குரிய அந்த நாட்கள் இன்னும் 2 நாட்கள்ல நம்மளை அடைய இருக்குது கண்ணியத்துக்குரியவர்களே. அப்ப அந்த நாளை அடைஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மகத்தான அந்த நாள்ல நாம் அதிகம் இபாதத்திலே நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வரலாறுகளில் ஹதீஸ்கள்ல காணப்படுகிறது. அதற்கு அபூ ஹுரைரானது, உமர்லானது போன்ற பெருமொரு சஹாபாக்கள்லாம் இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள்ல என்ன செய்வாங்க அப்படின்னா கடை வீதிகளுக்கு போவாங்க, பஜார்களுக்கு போவாங்க. அங்கே போய் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதோ அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்வதோ இப்படியான திக்ர்களை மக்களுக்கு நினைவூட்டுவார்கள் இந்த காலங்களிலே. ஏன்னா மக்கள் மறதியில ஆழ்ந்து தங்களுடைய வியாபாரத்திலே, தங்களுடைய விவசாயங்களில, தங்களுடைய தொழில் துறைகளில் ஈடுபட்டு இந்த முதல் 10 நாளுடைய நன்மையை மக்கள் இழந்து விடக்கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அதற்கு அபூ ஹுரைரானது, உமர்லானது போன்ற பெருமதி சஹாபாக்கள் கடை வீதிகளில் சென்று தக்பீர் முழக்கங்களை ஏற்படுத்துவார்கள். ஏன்? மக்களுக்கு நினைவூட்டுறாங்க, தக்பீரை முழங்குங்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெறுங்கள், உங்களுடைய வேலைகளில உலகத்துடைய அலுவல்களில் ஈடுபட்டு நீங்கள் அல்லாஹ்வை மறந்துடாதீங்க அப்படின்னு மக்களுக்கு திக்ர்களை நினைவு கூடக்கூடியவர்களாக இருந்திருக்கார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். இதற்காகவே கடைக்கு போவாங்க, பொருள் வாங்க போல. அவங்க கடை வீதிக்கு போறத நன்மையை ஏவறதுக்காக வேண்டி, பிற சஹாபாக்களை நன்மையின உட்படுத்துவதற்காக வேண்டி இதற்காகவே பஜாருக்கு போவாங்க இந்த சஹாபாக்கள் என்பதாக ஹதீஸ்கள்ல காணப்படுகிறது. அப்படியான ஒரு முதல் இந்த 10 நாட்கள் நம்முடைய தொழுகை, நோன்பு, தான தர்மம், ஹஜ்ஜி, குர்பானி போன்ற முக்கியமான எல்லா இபாதத்துகளும் ஒருங்கே அடங்கப்பட்டது இந்த ஹஜ்ஜுடைய நாட்கள் மட்டும்தான். இந்த முதல் 10 மட்டும்தான். இந்த சிறப்பு வேற நாட்களிலே வேற மாதங்களிலே இல்லை கண்ணியத்துக்குரியவர்கள். அதனால்தான் இதை அல்லாஹ் சிறப்பித்துக் கூறுகின்றார். வல் ஃபஜ்ர் வலையாலில் அஷ்ர் என்பதாக அதிகாலையில் அல்லாஹ் சத்தியம் என்று சொல்றான். வலையாலில் அஷ்ர் ஒற்றைப்படியாக இந்த 10 இரவுகள், இந்த 10 இரவுகள் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா அத்தனை பெரிய நன்மைகளுக்கு உரிய இந்த நாட்கள் நமக்கு எல்லா நாட்கள் போல இதுவும் நம்மளிருந்து கழிந்து போவதை தவிர இதுல நாம இபாதத்துகளுடைய விஷயங்கள்ல கவனக்குறைவாக இருந்து கொள்வோம். எல்லாம் மன்னிக்கும். ஷாம்ல ஹிஜ்ரி 80 பிறந்த அன்று மக்களால் பிரபலமாக இருந்த அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹ், இவங்க இந்த துல்ஹஜ்ஜுடைய இந்த மாதத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுவது, அதிகமாக அழுவது, இதுவே அவங்களுடைய வளமையாக இருந்தது. இப்ப மக்கள் யாராச்சும் உலக விஷயங்கள் பேசுனாங்க அப்படின்னா இந்த நாள் வீணான பேச்சுக்கு இடமளிக்கக்கூடிய நாட்கள் அல்ல, இது அதிகம் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டிய நாள். அதனால பேச்சை குறைச்சிக்கீங்க, அல்லாஹ்வுடைய தியானத்திலே இறை திக்ரில ஈடுபடுத்தல் என்பதாக சொல்லுவார்கள். பிற மக்கள் யாரும்
அவசியம் இல்லாத சில விஷயங்கள் பேசுகின்ற போது வீண் பேச்சை குறைச்சிங்க. பேசுவதற்கு ஒரு காலம் நேரம் இருக்குது, அப்ப பேசிக்கலாம். இந்த முதல் 10 நாட்கள், துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் தியானம் செய்யக்கூடிய நாள். அதனால இதுல அதிகமா குர்ஆனை ஓதுங்க, அதிகமான நஃபிலான இபாதத்துல ஈடுபடுங்க, தானம் தர்மங்கள் செய்யுங்க, இன்னும் திருமறை குர்ஆனோட உங்களுடைய தொடர்பை ஏற்படுத்துங்க என்பதாக அவுசாய் ரஹ்மத்துல்லாஹி அவங்க மக்களுக்கு ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல் பஸ்ரா அவங்க ஹிஜ்ரி 85 வாழ்ந்த ஷுஅபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மரண படுக்கையில இருக்கிறார்கள். துல்ஹஜ்ஜுடைய மாதம் பிறந்துருச்சான்னு கேட்டாங்க. ஆமான்னாங்க. படுக்கையில தன்னால எழுந்திருக்க முடியல. அருகில் இருக்கக்கூடிய என்னை தூக்கி உட்கார வைங்க, நான் அல்லாஹ்வை தியானம் செய்யணும், திக்ர் செய்யணும். காரணம், இந்த முதல் 10 நாட்கள் அல்லாஹ்விடத்துல ரொம்ப கண்ணியத்துக்குரிய நாள், அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட நாள், மாதம். அதனால அதிகம் அதிகம் நான் அல்லாஹ்வை திக்ர் செய்யணும். இந்த நிலையில படுக்கையில இருக்கிறாங்க, சுய நினைவோட இல்லை. இன்னும் என்ன நாள் என்ன காலம் கூட தெரியல, கேட்டு தெரியுறாங்க. தெரிந்து கொண்டவர்கள் என்ன செய்யறாங்க, என்னை தூக்கி உட்கார வைங்க, உட்கார வச்சு உட்கார்ந்த பிறகு அல்லாஹ்வை தியானம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க என்ற நிலையை நம்ம பார்க்கணும். இப்படியாக இந்த நாட்கள் என்பது அல்லாஹ்வை அதிகம் தியானம் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யக்கூடிய நாளாகவே நமக்கு நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இதில் குர்ஆனுடைய விதிமுறைகள் முஜாஹிதுல்லாஹ் அவங்க துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள்ல என்ன செய்வாங்கன்னா, அந்த 10 நாள் முடிகிற வரைக்கும் என்ன செய்வாங்க, தெருக்கள்ல போனாங்கன்னா தக்பீர் ஓதிக்கிட்டே போவாங்க சத்தமா. பஜாருக்கு போனா சத்தம் விட்டு போவாங்க. அதுபோல தங்களுடைய ஏதாவது தொழில்துறைகள் அல்லது பள்ளிக்கு தொழுது போறாங்க அப்படின்னா தக்பீர்களை வழக்கம் விட்டு போவாங்க, வேகமா சத்தம் விட்டு சொல்லுவாங்க. காரணம், இல்ல மக்கள் பலரும் பல நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள், மறதி என்பது எல்லாருக்கும் உண்டு. அதனால திக்ரை நினைவூட்டுவதற்காக வேண்டி இப்ப அந்த நன்மை தனக்கும் கிடைச்சு போச்சு. நன்மையை ஏவி தீமையை தடுக்குங்கிற அந்த விஷயத்துல இப்ப நல்ல விஷயங்களை பிற மக்களுக்கு ஏவக்கூடிய அந்த நன்மையான விஷயத்தை செஞ்சதுனால அவங்களுக்கு நன்மை செய்ய தூண்டிய நன்மையும் கிடைக்குது. இவங்களும் தக்பீர் ஓதிட்டு போறாங்க, அவங்களுக்கு உண்டான நன்மையும் கிடைச்சு போச்சு. கரும்பு தின்ன கூலி போல அல்லாஹ் தஆலா இரட்டிப்பான நன்மையை அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்படியான இந்த காலங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மக்கள் திக்ரை மறந்து விடுகின்ற போது, மக்கள் இறை தியானத்தை விட்டும் மறதியில் இருக்கிற போது அதை நாம் நினைவு கூறக்கூடிய நண்பர்களாக இருந்தோம் அப்படின்னா நினைவு கூர்ந்த நன்மை நமக்கு கிடைக்குது. அவர்கள் திக்ர் செய்கின்ற போது, அவர்கள் இறை இபாதத்தில் ஈடுபடுகின்ற போது அந்த நன்மையும் நமக்கு கிடைக்கக்கூடியது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இப்படியாக கண்ணியமான இந்த 10 நாட்கள் இருந்தே இந்த முதல் 10 நாளுடைய அமல் புனிதமானது என்பதை நாம விளக்கணும். அதோடு மட்டுமல்ல, இந்த 10 நாட்கள்ல நாம் செய்யக்கூடிய இறுதி கடைசி 10வது நாள் நம்முடைய குர்பானியை நாம் நிறைவேற்றணும். நிறைய பேர் நம்ம என்ன விளங்கியிருக்கோம் அப்படின்னா, ஹஜ்ஜுக்கு போறவங்க இங்க இருந்து குர்பானி கொடுத்துடணும், அதான் ஹஜ்ஜில் குர்பானி கொடுக்குறோமே அதுவே போதும் நினைக்கிறோம். அது தவறான நிகழ்வு. காரணம், இது கடமையானது. குர்பானிங்கிறது தனி அமல், இது வசதி வாய்ப்பு இருந்தால் இங்கதான் கொடுக்கணும். ஹஜ்ஜில் உள்ள குர்பானிங்கிறது எப்படி சடை செய்ய வேண்டுமோ, மொட்டை அடிக்க வேண்டுமோ, அரஃபா மினாவில் தங்க வேண்டுமோ, அதே போல குர்பானிங்கிறதும் ஹஜ்ஜோட இணைந்த ஒரு அமல். ஹாஜிகள் அங்க கண்டிப்பா குர்பானி நிறைவேற்றி ஆகணும். அங்க குர்பானி கொடுத்துட்டாங்க, ஊர்ல கொடுக்க வேண்டியது இல்லைங்கிறதுலாம் இல்லை. இப்போ ஊர்ல உள்ளதுங்கிறது கடமையானது, இது நிறைவேற்றி ஆகணும். அது ஹஜ்ஜுடைய கிரியைகள்ல உள்ளது, ஹஜ்ஜுடைய கடமைகள்ல இணைஞ்சது. அதனால அந்த குர்பானி வேற, இந்த குர்பானி வேற. இன்னும் சிலர் என்ன செய்வோம் அப்படின்னா, கடமை இல்லாத குழந்தைகளுடைய பேருக்கு கொடுப்போம். அவங்க சம்பாதிக்கல, அவங்களோட பொருளாதாரம் எல்லாம் அவங்களுக்கு ஜகாத்து கடமையே இல்லை, அவங்களுக்கு கொடுப்போம், நம்மளை விட்டுருவோம். சம்பாதிக்கிறது நாம தான், நம்ம பேர்ல குர்பானி விட்டுருவோம். அல்ல சிலர் என்ன செய்வோம், தொடர்ச்சியா 3 வருஷம் ஒருத்தர் பேர்ல கொடுத்துடணும், தாய்க்காக வேண்டி கொடுப்போம், தந்தைக்காக வேண்டி கொடுப்போம், 3 வருஷம் கொடுத்த பிறகுதான் இவங்களுக்கு. அப்படிலாம் கிடையாது. இன்னும் சிலர் என்ன செய்வாங்க, ஒரு வீட்டுல கர்ப்பஸ்தி இருக்கிறாங்க, பிறகண்டா யாரும் இருக்கிறாங்க அப்படின்னா
ஒரு உயிர் இருப்பது இன்னொரு உயிரை கொல்லக்கூடாது, குர்பானி கொடுக்க கூடாது. இந்த மசாயெல்லாம் மார்க்கத்தில் இல்லை சொல்றது, அப்படிலாம் கிடையாது. கடமைன்னு வரும்போது யாரா இருந்தாலும் எந்த நிலையா இருந்தாலும் கொடுக்கதான் செய்யணுமே தவிர, இல்ல அவங்க பிறகுண்டா இருக்கிறாங்க இப்ப கொடுக்க கூடாது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் மார்க்கத்தில் இல்லை. அப்ப குர்பானி என்பது ஒரு உயர்ந்த வணக்கம், அதை முறையாக நிறைவேற்ற வேண்டும் தவிர அதை விடுத்துட்டு இல்லைங்க அதுக்கு பகரமா நானு 1,00,000 ரூபாய் மதரசாக்களுக்கு ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னா அது சதக்கா செஞ்ச நன்மைதான் தவிர குர்பானியுடைய கடமை நிறைவேறணும்னா ஏறாது, குர்பானி நிறைவேறாது. எப்ப அல்லாஹும் ரசூலும் அறுத்து பணியிடணும் என்பதாக வரையறை செய்து இருக்கிறார்களோ அதை அப்படி செய்தால்தான் அது முறையே ஆகுமே தவிர அதை விட்டுட்டு இல்ல அது பாவம் நான் வளர்த்தேன் ஆடு கத்துது பேடு கத்துது எனக்கு அறுக்க மனம் இல்லை, அதுதான் தியாகம், அதுதான் குர்பானி. பெற்ற மகன் அறுக்கிறதுனா எவ்வளவு பெரிய தியாகம். விராலிகளை செஞ்ச தியாகம் இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமா. பெற்ற மகனை யார் அறுக்க முடியும் அப்படின்னா அவங்களோட மன வலிமை என்னவா இருந்திருக்கும், அந்த மனநிலையை கொண்டுட்டு வந்து பார்க்கணும் சகோதரர்களே. அப்ப அதுக்காக வேண்டிதான் குர்பானியுடைய பிராந்திய வளர்த்து ஊங்குறாங்க சொல்லாசம். நீங்க வளர்த்து அங்க பணம் கொடுத்த அவங்க நம்ம பேர்ல அறுத்து குர்பானி கொடுத்துடுறாங்க, அது அந்த யாகம்னா என்னன்னு நமக்கு புரியாது. அதே நேரத்துல அதை நாம வீட்டுல கட்டி போட்டு அதுக்கு நாம உணவு கொடுத்து வளர்ந்து நம்ம போகின்ற போது நம்ம கூடவே வரணும், நம்ம உட்கார்ந்து நம்ம கருத்துல நிக்கிறதும் நம்ம கூடவே அது பழகி ஒரு குழந்தைய போல பழகினதுக்கு பிறகு அறுக்கிற பட்டிக்கலாம், அதுதான் குர்பானி, அதுதான் தியாகம். இந்த தன்மையை தான் அல்லாஹ் போற்றுகின்றான். அல்லாஹ் மெச்சக்கூடிய தன்மை இதுதான். அப்ப அந்த பெற்ற குழந்தைய அல்லாஹ் சொல்லிட்டான் என்பதற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்க முன்வந்தார்கள் இல்லைங்களா, அது அந்த பாசத்தை எல்லாம் மறைச்சுதான் பார்த்தீங்களா, அதுதான் தியாகம். அப்ப அது போலதான் இந்த குர்பானிங்கிறதும் அல்லாஹ் ரசூலும் அறுக்கும்படி கட்டளை இடுகிறார்கள். அதனால அறுத்துதான் அதை கொடுக்கணுமே தவிர இல்லைங்க ஒரு ஆடு நான் வளர்த்துட்டேன் இது சதக்காவுடைய நன்மைதான், குர்பானியாக அது சேராது. அந்த கடமை நம்ம மீது இருந்துகிட்டே இருக்கும், குர்பானியாக அது நிறைவேறவே செய்யாது. அறுத்து கொடுக்கறது தான் குர்பானி. அதே போல சிலர் குழந்தைகளுக்கு அக்கீக்கா கொடுக்குறோம் அப்படி என்ன செய்யுது, ஒரு ஆடு அப்படி தர்மம் பண்ணிடுது. அக்கீக்காவுடைய நீயத்துல கொடுத்தா பரவாயில்ல, இல்ல அதை அறுத்துக்கிட்டு அதை போய் பலி கொடுத்துக்கிட்டு அதை 4 பேருக்கு பங்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஆட்டுடைய கிரையத்தை ஒரு 15,000 ஆகுது 10,000 ஆகுது தர்மமா கொடுத்துட்றேன் அப்படின்னா அதுவும் அக்கீக்காவாக ஆகாது. குழந்தை பிறந்துச்சுன்னா அக்கீக்கா கொடுக்கணும் என்பது நபி வழி, இதுதான் அல்லாஹ் ரசூல் நம்ம சொல்லி இருக்கக்கூடிய நடைமுறை. இப்ப அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம், இல்ல நான் அந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் சதக்காவா செஞ்சிடறேன் அப்படின்னா அது சதக்காவா தான் போகுமே தவிர அக்கீக்காவாகவும் குர்பானியாகவும் நிறைவேறாதுங்கிறது நாம விளங்கணும் சோதர்கள். இப்படியான சில நாட்களை எல்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். அப்ப அந்த கடமைகளை நாம அந்த முறைப்படிதான் நிறைவேற்றணுமே தவிர அதுக்கு மாற்றமான ஒரு வழியை நாம தான் கண்டுபிடிச்சு இப்படி செஞ்சா இது நன்மைக்குரியதா இருக்கு, இது பலருக்கு போய் கிடைக்கும், ஒரு குடும்பம் வாழும் அப்படின்னு சொல்லி நம்ம சதக்கா கொடுக்கணும்னா சதக்காவா தான் போகுமே தவிர மார்க்கத்துடைய கடமையாக அது நிறைவேறாதுங்கிறது நாம புரியணும். இன்று ஹாஜிகள் அரஃபாவிலே வந்து திரளுவார்கள் பிறகு 9ல. அந்த ஹஜ் அரஃபா நாங்க செல்லாசம். அரஃபாவில யாரும் அங்க போனவங்க உடல்நல குறைவாக இருக்கிறாங்க அப்படின்னா கூட ஆம்புலன்ஸ் என்ன செய்வாங்க, கொண்டுட்டு வந்து அந்த அரஃபா மைதானத்துல நிறுத்துவாங்க. அரஃபாவுக்கு யாரும் போகலையோ அவருடைய ஹஜ்ஜாகவே ஆகாது, ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவே ஆகாது. அப்ப அந்த ஹஜ்ஜுடைய காலங்கள் அப்ப அத்தனை கோடி மக்களும் ஒரு இடத்திலே ஒன்றிணைகிறார்கள். பல தேசத்தை உடையவர்கள், பல மொழிகளை உடையவர்கள், பல நிறங்களை உடையவர்கள், உயரம் குட்டை நெட்டை இப்படி எல்லா தோற்றத்திலும் உள்ளவர்கள் ஒருங்கிணைகிறார்கள் அப்படின்னா இந்த மார்க்கத்துடைய சிறப்பை நம்ம விளங்கணும். அதான் உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், ஒரு அரசியல் கூட்டம் ஒரு கட்சி நடத்துது, பாத்தீங்கன்னா அத்தனை அடிதடிகள் கலவரங்கள் ஏற்படுது. ஆனா அங்க ஏதாவது அசுபாவனைகள் உண்டா சொல்லுங்க? இல்ல அவங்களுக்கு 10 பேர் உணவு கிடைக்காம இறந்து போயிட்டாங்க, இல்ல அவங்க காற்றோட்ட வசதி இல்லாம இறந்து போயிட்டாங்க, இப்படி ஏதாவது தகவல் உண்டா? இல்ல. லட்சக்கணக்கான ஹாஜிகளுக்கு கூடுறாங்க. ஏன்? எல்லாம் ஒரே அடிப்படை இறை அச்சம், தக்குவா. இன்ன ஹைரசாமி தக்குவா. அல்ல என்ன சொல்றான், தக்குவா என்ற இறை அச்சத்தை கட்டி சாதமா எடுத்து இல்லைங்கிறான்.
வசதி படைத்தவர்கள் எல்லாம் ஹாஜிகள்லாம் இல்லை, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பா எல்லாம் கொடுக்குறாங்கன்னா. ஆனா ஒன்றும் இல்லாத ஒரு ஏழையா இருப்பாரு, நான் 4 ஹஜ்ஜுக்கு போயிட்டேன் 5 ஹஜ்ஜுக்கு போயிட்டேன் பாரு. மனம் வேண்டும். அல்லாஹ்விடத்துல உறுதியான எண்ணத்தோடு நீயத்தோடு நாம் துஆ செய்கிற போது அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். இன்னைக்கு ஊர்ல நிறைய ஹாஜிகள் இருக்கிறோம். ஆனா அந்த கடமையை முடிச்சுட்டு வந்துட்டோம்னா அல்லாஹ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு பள்ளிவாசல் தெரியறது இல்லை, அதுக்கு பிறகு இறை இல்லத்தை நாம் மறந்துடுறோம். ஆனா அங்கே போய் இரவும் பகலுமாக அமல் செய்கிறோம். அந்த அமல் போயிட்டு வந்தா முடிஞ்சு போச்சுன்னு விட்டுடுறோம். ஆனா பத்திரிகையில போடும்போதும் ஏதாவது ஒரு விஷயத்துல ஹாஜின்னு போட்டோம்னா வரக்கூடிய சண்டைகளை பாத்தீங்கன்னா, எப்படி என் பேர்ல ஹாஜியை விட்டுட்ட, எப்படி ஹாஜி போடாம நீ பத்திரிக்கை அடிக்கலாம், எப்படி எனக்கு அந்த மாதிரி செஞ்சுட்ட, அவமானம் பண்ணிட்ட அப்படின்னு பெரிதா சண்டை இடுகிறோம். சோழர்களே, இது நாம போட்டுக்கிட்டது அல்லாஹ் போட்டு சொல்றதல்ல. இது நாம போட்டுக்கிட்ட ஒரு கண்ணியத்துக்காக மரியாதையாக. ஆனால் ஊரில் இருக்கக்கூடிய ஹாஜிகள் ஒவ்வொரு வக்துக்கும் பள்ளிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு வக்துமே ஜும்மாவா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு பள்ளியோட தொடர்பே இல்லை. அப்ப நம்ம ஹஜ் செய்து என்ன பயன்? அந்த வாழ்க்கை வரோம்னா இல்லைங்களா, நம்முடைய வாழ்க்கையை மெருகேற்றுவதற்காக வேண்டி நம்முடைய பாவ சுமைகளை எல்லாம் அங்கே இறக்கி வைத்து விட்டு இறை சன்னிதானத்திலே கஅபாவுடைய திரையை பிடித்து கஅபாவை வலம் வந்து சஃபாவிலே, மர்வாவிலே, மினாவிலே, முஸ்தலிஃபாவிலே, அரஃபாவுடைய மைதானத்திலே எல்லா இடத்திலும் இருந்து இறைவனிடத்திலே மன்றாடுகின்றோமே, இறைவனிடத்திலே கையேந்தி கேட்கின்றோமே, நம்முடைய குற்றங்களை மன்னிக்கப்பட வேண்டும், உலக மக்களுடைய குற்றங்கள்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதாக துஆ செய்கின்றோமே. எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிளேட் ஏறி இங்க வந்துட்டோம்னா நம்முடைய எல்லா தேவையும் முடிஞ்சு போச்சு. இறுதி கடமை ஹஜ். எல்லாம் அந்த கடமையை முடிச்சுட்டோம், எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படி எல்லாம் சகோதரர், அதற்கு பிறகு நாம அன்று பிறந்த பாலகன் அல்லாஹ் சொன்னாங்க இல்லைங்களா? எதுக்கு சொன்னாங்க? அத்தனை பேர் சிரமங்கள் இதுல இருக்குது. ஒரு காலம் இருந்துச்சு, ஹஜ்ஜுக்கு போகணும்னா மாத கணக்கில கப்பல்ல பயணம் போனாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துல போய் அங்க இறங்கிடணும், எந்த சிரமமும் இல்லை. அன்னைக்கு கால்நடைகளா போனாங்க, வாகனங்கள்ல போனாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி சிரமங்கள் எல்லாம் இல்லை. அல்லாஹ் எவ்வளவோ இலவாக்கி கொடுத்திருக்கிறான். ஆனாலும் அங்கு சில நாட்கள் சில நேரங்கள் தங்குகின்ற போது எல்லாருடைய தேவைகளும் பூர்த்தியாகனா ஒரே நேரத்துல சிரமங்கள். அத்தனை பேரும் திடீர்னு குளிக்க முடியாது, அத்தனை பேரும் ஒரே நேரத்துல உணவு முடியாது, அத்தனை நேரம் ஒரே இடத்துல உறங்கணும், சிரமம். இப்படியான சில சிரமங்களை சகித்து அந்த ஹாஜி தன்னுடைய எல்லா தவறுகளையும் அல்லாஹ்விடத்துல சொல்லி அழுது மன்றாடி மன்னிப்பை பெற்று அவர் ஊரு திரும்புகின்ற போது அன்றைக்கு வந்து பாலகனாக திரும்புகிறான் என்பதை எல்லாம் சொன்னாங்கல்ல. அதுக்கு பிறகு ஒரு புது வாழ்க்கை இங்க வந்த பிறகு நம்ம தொடங்கணும். அதுக்கு பிறகு நம்ம இங்க தொடங்கக்கூடிய வாழ்க்கை புதுமையா இருக்கணும். 5 நேர தொழுகைகள் விடுபடக்கூடாது, சுன்னத்துகள் விடுபடக்கூடாது. நம்ம கொடை போட்டு அப்படியே மாத்திரும். என்னங்க பள்ளியோட தொடர்பில் உச்சி போட்டு வந்திருக்காரு, என்னங்க நோம்பு வைக்க மாட்டார், என்னங்க ஒரு தாத்தா யாரும் சலாம் சொல்ல மாட்டார், கடுகடுன்னு பேசுவார், எல்லாம் தலைகளை மாறி போயிருக்கும். அதுக்கு பேர் தான் ஹஜ். அதுதான் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு உண்டான அடையாளம். இதுதான் அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு அடையாளம். இல்ல எல்லாரும் போல போனாரு வந்தாரு, எப்பவும் மாதிரி வீட்டுல இருக்கிறாரு, ஏதோ வாரத்துல ஒரு நாள் வந்து பள்ளியோட தொடர்பு வந்துட்டாரு. அதுல என்ன பயன் இருக்கு? அதுல என்ன அந்த ஹஜ்ஜு ஹஜ்ஜா? அப்படிப்பட்ட ஹஜ்ஜுக்கு நம்ம போக வேண்டியதே இல்லை. சோதனை சிந்திச்சு பாருங்க. அமல்கள் என்பது அல்லாஹுக்கு உரியது. அப்ப அவைகளுக்கு அங்கீகாரம் உள்ளதா இருக்கணும். அப்படியான காலங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த காலங்களை நாம் முறையாக பயன்படுத்தி நமக்கு கடமையாகிவிட்டால் உடனே அந்த அமல்களை நிறைவேற்றணும். நிறைய பேர் முதுமையில போய் நடக்க முடியறதில்லை, வாகனங்கள்ல ஏற முடியறதில்லை, இப்படியான பல சிரமங்களை அனுபவிக்கிறாங்க. அதுல பலனே இல்லை. லட்சக்கணக்கில் ரூபாயை கொண்டு கொடுத்துட்டு ஒரு அமலும் செய்யாம போயிட்டு ரூபாயே உட்கார்ந்துட்டு வர்றது என்ன பிரயோஜனம்? ஒரு பக்துக்கு லட்சக்கணக்கான நன்மை கிடைக்கக்கூடிய அந்த பக்துடைய தொழுகை ரூபாயே தொழுகிறது, இதெல்லாம் என்ன பலன் அளிக்குமா? சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் கடமையாக்கின அந்த கடமைகள் நமக்கு கடமையாடிச்சா உடனே அவைகளை நிறைவேற்றுவதற்குண்டான வழிகளை நாம தேடணும். இதுதான் அல்லாஹ் ரசூல் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறது. ஆக இந்த அல்லாஹ் நல்லடைய சோதனை இந்த நாட்கள் வரக்கூடிய முதல் ஹஜ் பெறக்கூடிய துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் இபாதத்துக்கு உண்டான நாட்கள். அந்த நாட்கள் அதிகம் இபாதத்துகள் செய்து அல்லாஹுடைய அன்பையும்
நபி அவர்கள் சொல்லி காட்டிய எல்லா சுன்னதுகளையும் மேற்கொண்டு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக அவர்கள் அல்லாஹ் அனைவரும் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.